ஸோ வருஷம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புளி ஊற்றுருவாங்க. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த கவலையும் கிடையாது. எது வேணாலும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. பாருங்க அம்மா ஒரே ஆள் எவ்வளோ மல்லாட்டை பொறிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய மல்லாட்டை தான் 3 நாள் போகலாம் வா போ சாக்லேட் வாங்கி தரமா பெரிய சாக்லேட் வாங்கி தரேன் அப்பா வா நீ குப்பை வண்டியா ஆக்கிட்டா சொல்லுல எப்ப பார்த்தாலும். சசிதா தான் குப்பை வண்டி ஆகணும்னு பார்த்தா இன்னைக்கு குப்பை வண்டியாவே ஆயிடுச்சு. ஃபுல்லா வந்து காஞ்ச உரம் சாணி அப்படியே மக்கி மண்ணா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு பேபி. அழகா ஒரு பருப்பு கடையில சட்டி வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம். ஓடு தாங்கம்மா சங்கீதா, நீ மட்டும் போற டொக்குன்னு உள்ள போயிட்டுனா ஏறி வாயா ஏறி வா சங்கீதா. வரேன் யாரை பார்த்து ஏறி வாயா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க அம்மா புளி வாங்கி வச்சுருக்காங்க, கொட்டை புளி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளி குழம்புக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கணும். 15 கிலோவா 20 கிலோ புளி வாங்கினாங்களாம். பாதி வந்து க்ளீன் பண்ணி வீட்டில் வச்சுருக்காங்க, இன்னும் பாதி வந்து இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புளியெலாம் உடச்சி அழகாக எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. இங்கே பாருங்க அம்மா ஒரே ஆள் எவ்வளோ மல்லாட்டை பொறிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய மல்லாட்டை தான் 3 நாள் போயிட்டு மல்லாட்டை பொறுக்கினாங்களாம் பேபி. இது 3 நாள். ஆமாம். பச்சை மல்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காய வச்சுட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நம்ம 1 வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆமாம், சட்னி அரைக்கிறதுக்கு, கொழுக்கட்டை செய்யறதுக்கு, அப்புறம் தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து கொஞ்சமாக வறுத்து உரிச்சு சாப்பிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து காய வைக்க போகிறோம். ஒரே நாள் தானேப்பா காய வச்சிருக்காங்க, இன்னும் காயவே இல்லை மாமா, அப்படியே பச்சையாக தான் இது. ஆமாம் பச்சை. இதுவே நிறைய இருந்ததுன்னா நம்ம எண்ணெய் ஆடலாம். அந்த டைம் ஒரே ஒரு நாள் தான் ஜஸ்விதாக்கு ஒரே ஜாலி தான். மல்லாட்டை காய வைக்குமா? மல்லாட்டை ஃபர்ஸ்ட் வேலையா மல்லாட்டை காய வைக்க வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லாட்டை காய வச்சுட்டு புளி வந்து காய வைக்கலாம். சரி, ஒரு ஓரமா புளி காய வச்சுட்டு அது உடைக்கணும். அம்மா பாத்து உடச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். நாங்கள் மல்லாட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு வீடியோலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க ஊர்ல மல்லாட்டை தான் சொல்லுவோம். வேர்க்கடலை, கடலைக்காய், ஒரு ஊர் பக்கமும் ஒண்ணு சொல்லுவாங்க. நல்லா காய வைங்க ஜஷிதா, நல்லா களைச்சு விடுமா. களைச்சு விடா கூட்டி எப்படி கலைக்கிறாங்க அது மாதிரி கிளமா. போதும்டா. இதெல்லாம் மல்லாட்டை கொல்லி ஒருத்தவங்க நிலம் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு கூலிக்கு அப்படியே மல்லாட்டை வந்து ஆஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா ஒரு 5 அன்னிகுண்டானுக்கு ஒரு அன்னகுண்டம் மல்லாட்டை நமக்கு தருவாங்க. 5 நாளாமா 5 அன்னகுண்டம். ஆமா, அளந்து ஓட்டுவாங்க. ஆமா, முன்னாடிலாம் வந்து மரக்காலெல்லாம் அளப்பாங்க, கையால் இப்படி அள்ளி போடுவாங்க. இப்போ அன்னகுண்டால அளந்து அப்படியே அன்னகுண்டாலே ஒரு குண்டான் கொடுத்துருவாங்களா. 5 அன்னகுண்டா வந்து அவங்களுக்கு ஆஞ்சு கொடுத்தா ஒரு அன்னகுண்டா மல்லாட்டை கொடுத்துருவாங்க. போயிட்டு அதுமாரி 5 கோடி காஞ்சி ஷோட்டு போட்டு ஒரு அன்னிகுண்டால கொட்டினோம்னா அந்த அன்னிகுண்டா நிறைய வந்தது. அதே அளவு கட்சி வரைக்கும் எதால அவங்க அளந்து கொட்டிடுறாங்க அதால நம்ம வச்சுருவாங்க. ஓகே, சின்ன பூட்டா மரத்துல செம பூ வைக்குது. ஆனா வருஷம் நிறைய பூ தான் வைக்குது, ஆனா காய் தான் வர மாட்டேது. இந்த 2 காயும் பறிச்சிடலாமா? ஒண்ணுதான் இருக்கு. இறங்கி பறிக்கிறேன், என் வெயிட் தாங்குமா? ஓடு தாங்க, ஆனா பழுக்காம பாத்துக்கிறேன் நீ. இது என்ன ஓடுது? இரும்பு ஓடு தானே? ஆமா, தகர சீட்டு. போன டைம் இங்க வந்து பறிச்சு போனது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பழுத்துது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட். பறிச்சு சாப்பிட்டோம். இதுவுமே நல்லா முத்திட்டு செஞ்சா முத்திட்டு. இது நாளைக்கு பழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்போட்டா பழம் ஒண்ணுதான் இருக்குது, 2 சொன்ன. ஆமா, அங்க ஒண்ணு இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடு தாங்கம்மா சங்கீதா, நீ மட்டும் போற டொக்குன்னு உள்ள போயிட்டுனா உள்ள போகணும். இருக்கிறதுல பெரிய காய் இங்க பாரு, நல்ல பெரிய காய். ஆமா, சூப்பர் காய். 3 கீழே வந்துட போகுது. நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காய் தான் பார்த்தேன். 5 காய் பார்த்தமா இருக்கும், 5 காயும் இருக்கும். எங்க பார்த்தேன்னு பார்க்கணும். ரஷிதா சுத்தி விளையாடிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பழம் தான் பார்த்துட்டு போனேன். கடைசியில் 3 காய் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இதை கழுவிட்டு அப்படியே வச்சா 2 நாளில் பழுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். மருந்து வந்து எதுவும் போடாதான் அப்படியே வந்து பழுக்கும். இவ்வளோ பெரிய மரத்துக்கு ஒரு 10-15 கிலோ காய் காய்க்க வேணாம். நல்லா பெரிய மரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து
கொத்து கொத்தா பூ இருக்கு. நிறைய பூ இருக்கு. ஆமா ஒரு 3 கிலோ 2 கிலோ காய்க்கும். இந்த வருஷம் இப்ப காய்க்குதான்னு பாப்போம். இந்த வருஷம் நிறைய காய்க்கும். பூ நிறைய விடுது. நம்ம சப்போட்டா மரம் மாடி தோட்டத்துல வச்சு பூ வைக்கிது, காயே காய்க்க மாட்டேங்குது. இதுல நம்ம கொஞ்சம் தான் புளி இருக்கு. எல்லாத்தையும் கொட்டி காய வைங்க. புளி ஆனா கையால உரிக்க காணோம். கையால உரிச்ச புளியா தான் நல்லா இருக்கும். இது ஏதோ தட்டிக்கிறாங்க. புளி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அழகா கொட்டையோட வாங்கி இந்த கொட்டைலாம் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரிஞ்சு எடுக்கணும். கொட்டையை காம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டா வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை கிலோமா இந்த புளி வாங்கினேன்? 5 கிலோ வாங்கினோம். 5 கிலோ வாங்கியிருக்காங்களாம். இன்னும் 5 கிலோ வாங்குவாங்க. இன்னும் 10 கிலோ வாங்குவாங்க. 2 பேருக்குமே வாங்குவாங்க. எனக்கும் அம்மாவுக்கும் தான் வந்து புளி வாங்குவாங்க எப்பயுமே. 5 கிலோ போடுவோம். சங்கீதா இங்க பாரு பேபி, பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பச்சை மிளகாய் பறிச்சிருக்கோம் பாருங்க தோட்டத்துல. நேத்து தான் அம்மா தக்காளி எல்லாம் பறிச்சாங்களாம். இன்னைக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செங்காய் தக்காளி டெய்லி பழுக்குது. அப்போ ஆமா, பச்சை மிளகாய் இப்ப ஏன் பறிச்சுக்குன்னா ஊறுகாய் போடுறதுக்காக பச்சை மிளகாய் செய்யறேன். மோர் மிளகா. ஆமா அதானே. பச்சைதான் மறுபடியும் காய்க்கும். பச்சைதான் நிறைய காய்க்கும். ஆமா, பறிக்க காய்ச்சிக்கிட்டே இருக்கும்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கூட மிளகாய் காய்ச்சிருக்கு. சூப்பரா இருக்கு சங்கீதா. நம்ம போய் மோர் மிளகா போட்டு காய் ஊருக்கு வந்து கிளம்புறோம். இங்க பாருங்க, பச்சை மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா அம்மா புடின்னு வந்து வச்சிருக்காங்களே, அதுல பிஞ்சு மிளகாய் எல்லாம் எடுத்து போட்டு நல்ல மிளகாயே எடுத்துக்குமான்னு சொன்னாங்க. அதான் பிஞ்சுலாம் பொறுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறம் அவிச்சு சாப்பிடலாம்ல. நம்ம வீட்டுல போய் அவிச்சு சாப்பிடலாம் பச்சை மிளகாய். இங்க நிறைய பிஞ்சு இருக்கு. பிஞ்சு அதுக்கப்புறம் சொத்த பயிரெல்லாம் இருக்கா, அதெல்லாம் எடுத்து இப்படி ஓரமா போட்டு நல்ல மிளகாய் எடுத்துட்டு போலாம். மட்டும் எடுத்துக்கலாம். சரி, புளி எடுத்துட்டு வாமா. முக்கியமா எரு வேணுமா? எரு மாடி தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எரு 2 மூட்டை கட்டி எடுத்துட்டு போயிடணும். செடிலாம் உரம் வேணும்ல. ஆமா, உரம் இல்லாம தான் நிறைய செடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சத்து இல்லாத காய் வந்து பெருசாவே காய்க்க மாட்டேங்குது. இந்த டைம் வந்து உரத்தை கட்டின்னு போற மாட்டு சாணம் இருக்குல்ல, அது நல்லா மக்கி போன உரம். அது கட்டிட்டு போனா நம்ம வீட்டுல இன்னும் நிறைய விதை வாங்கிட்டு வந்ததெல்லாம் புதிய க்ரோ பேக் எல்லாம் வைக்கலாம். அதனால உரம் எடுத்துட்டு போறேன். ஓகே, இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். என்னதுமா? புளி கொட்டை எடுத்துட்டீங்க. சங்கீதா நிறைய வாங்கிக்க, சும்மா ஒரு 1 கிலோ வாங்கிக்க. 1 கிலோவா? 1 கிலோ எவ்வளவு நாளைக்கு வரும்? நம்ம வீட்டு என்ன அவ்வளவு திறமை புளி செலவாகுது. மீன் குழம்புலாம் வைக்கிறோம். ஒரு கொஞ்சமா எடுத்துக்கிட்டா ஒரு 2 ஆயிரத்துல வந்து இங்க எடுத்துக்க. இப்ப வேணும் நிறைய எடுத்துமா. ரொம்ப எடுத்துமா, 1/2 கிலோ எடுத்துமா. ஒரு கவர் எடுத்துன்னு வந்து வைமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல கொட்டை புளி வாங்கி அழகா அம்மா கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். சூப்பரா இருக்கு. அழகா சாஃப்டா இருக்கு சதப்பத்த புளி. நம்ம கொட்டையோட வாங்கினா 1 கிலோ வந்து 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுவே நம்ம கிளீன் பண்ண புளி எல்லாம் கடையில வாங்கினா அதெல்லாம் நிறைய 140 150 ரூபா இருக்குமா புளி? 200 ரூபாயா 1 கிலோ புளி? 200 ரூபாய் விக்குது. இது 70 ரூபாய்க்கு வாங்கலாம்ல. இன்னும் நம்ம மெனக்கிட்டு காய வச்சு அந்த கொட்டைலாம் உடைச்சி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அது மாதிரி எடுத்து வச்சா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். வருஷம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புளி ஊத்துருவாங்க. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த கவலையும் கிடையாது. எது வேணுனாலும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. எப்ப எந்த பொருள் வாங்கினாலுமே உனக்கு வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்குவாங்க. நம்ம கிட்ட போன் பண்ணி உனக்கு இது வேணுமா, இது இருக்கா, இது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டு வந்து கொடுக்குறதுக்கு இருக்குல்ல. சோ எங்க மம்மி எல்லாமே எனக்காக செஞ்சு வச்சிருவாங்க. ஒரு மண் சட்டி வாங்கி வச்சிருக்காங்க. மண் சட்டியா? பருப்பு கடையிற மண் சட்டி. கீரை கிடையாது. நான் அன்னைக்கு கடையில போய் கேட்டலாம், அங்க சட்டி இல்லன்னு சொல்லியிருந்தேன்ல. நம்ம ஊர்ல வந்து சட்டி எல்லாம் விற்கும். அழகா ஒரு பருப்பு கிடைக்கிற சட்டி வாங்கி வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போலாம். 80 ரூபாய் தானா? ஆமா, இங்க 80 ரூபா, அங்கெல்லாம் 100 ரூபா 150 ரூபா 150 ரூபாய் இருக்கும். 200 ரூபாய் கூட இருக்கும். பொங்கலுக்கு சும்மா மூரை தட்டி அங்க 100 ரூபாய் விக்கிறாங்க. 200 ரூபாய்க்கு மேல இருக்கும். சூப்பரா டங் டங் சத்தம் கேக்குது. நல்லா இருக்குது சட்டி. அவ்வளவுதான், அதையும் எடுத்துக்கோ. காய் இருக்குல்ல, மறக்காம எடுத்து. சப்போட்டா பழமா? ஒடிச்சிட போறேன். வேகமா தட்டுறாரு, டொக் டொக்குன்னு தட்டுறாரு. பருப்பு கடையிற மண் சட்டி, கீரை கடையிறதுக்காக நம்ம குக்கர்ல போட்டு கடையிறோமா, நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து கல் சட்டி வச்சிருந்தேன். கல் சட்டினா இது உள்ள இங்க பாருங்க, இது வந்து கல்லு பதிச்சிருக்கோம். அதுல கல்லு பதிச்சு வச்சிருந்தாங்க. இது வந்து என்னதுமா, இது இது கொத்து சட்டி கொத்தி வச்சிருக்காங்களா. அது கல்லு போச்சுனால கீரை கடைய அந்த கல்லு வந்து பேத்துட்டு வருது. அதனால அந்த சட்டி நல்லா இல்ல. அப்ப நான் இந்த மண் சட்டி வாங்கியிருக்கோம். பருப்பு கடையுது, கீரை கடையிற சட்டி. ஸோ கீரை வெஜ்ஜெலாம் நிறைய சாப்பிடணும்னு முடிவு பண்ணதுனால இது முக்கியமானது வாங்கியிருக்கேன். ஓகே, மல்லாட்டை எடுத்துக்கிறதுக்கு கவர் புளி ரெடி பண்ணிக்கலாம். புளியா? ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணியாச்சு. நிறைய நல்லா வெயிட்டா இருக்கு பேபி. ஒரு 4-5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல புளி
வேர்க்கடலை அப்படியே கட்டை பண்ணி வச்சுட்டேன். அது மேலே அப்படியே புளி வச்சுட்டேன். சட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவுத்து வச்சிடலாம். ஓகே, ஒரு கட்டை போய் ரொம்பிச்சு அப்ப. சரி, அந்த வாழைப்பழம் பொருள் ஒன்று நல்லா பழுத்துருக்கு. அப்படியா? வெட்டவாறு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆமா, பழுத்துருச்சு. பழுத்துருக்கு. போன டைம் வரும்போது லைட்டாக கலராக இருந்தது. இப்போ நல்லா வெட்டி வச்சுட்டு போயிடலாமா? அதான் சாப்பிட்ற போகுது. வெட்டி வைக்குவோமா? நீ அப்புறம் வெட்டிக்கிறியா? நீ எடுத்துமா தட்டா வெட்டியா? எனக்கு வேண்டாம். சரி வா, நம்ம சாக்கு எடுத்துட்டு போய் எருவாரி உரம் வச்சுக்கிறேன்டா. டேய், ஆமா, யூரியா இது வாங்கி வந்திருப்பாங்களா? தவிடு, தீவனம், தவிட்டு சாக்கு. சரி, டிக்கில வச்சு போனா ஸ்மெல் அடிக்காதா? கார்ல அடிக்கும் தான். 2 சாக்கா போட்டுக்கலாம். நீங்க ஒரு சாக்கு 2 சாக்கில் அள்ளி 2 சாக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது. ட்ரெயின் டைம்ல போவோம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால சத்தம் கேட்குது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க, சூப்பரான எரு வந்து எடுத்துட்டு வரோம். ஆமா, ஃபுல்லாக வந்து காஞ்ச உரம் ஃப்ரெண்ட்ஸ். மக்கன எரு ஃப்ரெண்ட்ஸ். மக்கன சாணி. சாணி அப்படியே மக்கி மண்ணா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு பேபி. இது மாதிரி வச்சாதான் செடி நல்லா இருக்கும். பச்சை எருவா வச்சேன்னா செடி வந்து செத்து போயிடும், கருகிடும். சரி, நம்ம வீட்டு சாணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால பக்கத்து வீட்டுல அம்மா போய் வாங்கி கொடுத்தாங்க. சாக்கு புடி. ஓகே, கொட்டிக்கலாமா? வராது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இதுல கொட்டிக்கலாமா? அதில் கொட்டலாமா? அது கம்மி. இதில் கொட்டு. இதில் கொட்டுமா? இதுதான் கம்மியாக இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உரம் தயாராகிடுச்சு வீட்டு மாடி தோட்டத்துக்கு. மாடி தோட்டத்துக்கு வந்து நீ அந்த கிரீன் கலர் மேட் மட்டும் போட்டுன்னா எல்லா செடியும் நட்டுடலாம் பேபி. ஓகே, அதில் போய் கொட்டுமா? சூப்பராக இருக்குது சங்கீதா உரம். நீ குப்பை வண்டியா ஆக்கிட்டா சொல்லுவல எப்போ பார்த்தாலும். சசிதா தான் குப்பை வண்டி ஆக்கணும்னு பார்த்தா இன்னைக்கு குப்பை வண்டியாவே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா குப்பை வண்டியா மாத்திட்டோம் பார்த்தியா? டிக்கி வந்து இப்போ வாசந்த நாட்டெல்லாம் எதுவுமே வரல பேபி. அப்படியே மக்கி போய் மக்கி. ஆமாம், ஃபுல்லாக சூப்பராக மக்கிடுச்சு. என்ன சங்கீதா? எருவெல்லாம் சூப்பராக எடுத்து காரில் வச்சாச்சுங்க பாருங்க. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கு பேபி. அம்மா வெயிட்டு லோட் தாங்குமா? அதான் தெரியல என்னன்ட்டு அமுக்கின்னு இருக்குதா லோடு? தெரியல, பாப்போம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டைம் வந்து எடுத்துன்னு போயிடலாம். ஓகே, அவ்வளோதான். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த டைம் நம்ம வீட்டிலே வந்து ஓரமாக காய வைக்க சொல்லியிருக்கேன். மண்புழுவோட வந்து பார்த்தீங்கன்னா உரம் எடுக்கணும். இதில் மண்புழுவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால மண்புழு இல்லை. மண்புழுவோட உரம் எடுத்தால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால நம்ம வீட்டில் இருக்கிறத அடுத்த டைம் வரும்போது எடுத்துகிட்டு போகலாம். இப்போ அதை எடுத்தால் ஒரே ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் நல்லா காய வச்சுட்ட பிறகு எடுத்துக்கலாம், மக்கன பிறகு. ஓகே, என்ன பந்தெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க பாரு அம்மா. பந்தல் போட்டு பந்தல் ஏத்துறாங்க செடியை. புடலங்காய் செடி போல. புடலங்காய் பீர்க்கங்க அடுத்த ரவுண்ட் வருது போல. அது ஒரு பீர்க்கங்க சூப்பரா நீட்டா நம்ம கிட்ட இருக்குல வந்து பார்க்கவே இல்லையா? உள்ள வந்து பார்க்கலையா? நிறைய தான் இருக்குது. பார்த்தா தெரியுது. எலுமிச்சம்பழம் இல்லையா? கிளம்பும் போது எலுமிச்சம்பழம் அது இதுன்னு போய் பறிச்சுனேங்கிறாங்க அத்தை. பழம் இல்ல மரத்துல. நல்ல காய் அறுவடை ஆயிடுச்சா? ஆமா, அறுவடை ஆகல. இப்பதான் பிஞ்சு நிறைய வச்சிருக்கு. சூப்பரா அடுத்த டைம் வரும்போது காய் நிறைய காய்க்கும். வேணாம் அப்போ வந்தா சொல்ல கிளம்பிட்டேனே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ஊருக்கு போயிட்டு வரோம் அத்தை. ஆமாம், போலாமா? போலாம். போகிறோம். பாய். ஜஸ்ட் ஆயாக்கு பாய் சொல்லு. சசிதா, அப்பா அம்மாக்கு பாய் சொல்லு. ஜஸ்ட் ஆயாக்கு பாய் சொல்லு. அப்பா அம்மாக்கு பாய் சொல்ல போறியா? சொல்ல போறியா பாய்? அப்பா அம்மாக்கு சொல்லு. அப்பா அம்மாக்கா நீ என்ன பண்ண போற? ஆயா கூட இருப்பியா நீ? ஆயா வீட்டுல இருக்க போறாராம் ஜெஷிதா. காலையில இருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்புறமா வரேன், பஸ்ல வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பாய் கேட்டு அனுப்பு. பாய். நைட்லாம் தனியா இருக்க மாட்டா. சும்மா இப்ப சொல்றாரு நைட் பாரு எப்படி இருக்குதுன்னா. நாளைக்கு திங்கிட்டு வேணாம். பாய் ஜஸ்ட் போலாம். பஸ் எல்லாம் ஆயாவே தனியா ஏறி வர மாட்டாங்க. தூக்கினுவா அப்படி வேற. அவன் நைட் ஆனா அழுவா, அப்புறம் அம்மா வேணும்னு சொல்லிட்டு. அவன் என் கூட தனியா இருக்க மாட்டான் நைட்ல. வா, ஆயா கூட தூங்குவாரு. இதேதான் பிரதாப் வீட்டுல போய் சொன்னாரு. அங்கிருந்து கூட்டின்னு வரேன். இல்ல நான் இங்கேயே தூங்குறேன், நீங்க போயிட்டு வாங்க ஊருக்குன்றாரு. நான் அதெல்லாம் அழுவலாம் மாட்டேன், அங்கேயே தூங்குறேன், அத்தை கூட தூங்குறேன்னாரு. இப்ப இங்கே அதான் சொல்றாரு, ஆயா கூட தூங்குறேன்னு. சரி வா, அப்ப நம்ம கிளம்பலாம். விட்டு போலாம் வா. ஜெஷிதா நீ வரலன்னா பாய். அம்மா ஊருக்கு வருவாங்கல்ல, அப்ப கூட்டு வரட்டும். 2 நாள் தனியா எப்படி இருக்குதாருன்னு பாக்கலாம். இருக்கிறியாமா? சரி என்னம்மா இருக்கிறியா? ஆயா வீட்டுல இருப்பியா?
நீ அடங்க மாட்டியாம்மா சேட்டையாமாச்சுமா நீ நான் அடங்கி அடங்குவியா அடங்க மாட்டேன்னா அப்ப வா அடங்கி இருப்பேன்னு சொல்லு. அடங்குவாளா கை கட்டின்னு கம்முன்னு இருக்காளே. அடங்குவியா அங்க பாரு அவரு. சும்மா இதெல்லாம் நாடகம் வாடி போலாம். போலாம் வா. ஆயாக்குங்க நிறைய வேலை இருக்கு. அங்க போய் சாணி எல்லாம் வராத இருக்கிறாங்க. நிறைய வேலை இருக்கும். உன்னை தூக்கி உள்ள போட்டு அவங்க மட்டும் வேலை செய்வாங்க. வா வா விடு. நானும் பூச்சி பாஜிஸ்டா. எவ்வளவு எனக்கு பயமா இருக்குது விட்டுட்டு போனேன். வேணா தூக்கினோம் போலாம். வேணாம் இங்க இருக்கு. வா ஜெசிதா வா நாளைக்கு வரலாம். ஆயா வராங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. வா போ சாக்லேட் வாங்கி தரேன். வா பெரிய சாக்லேட் வாங்கி தரேன். அப்பா வா வா சரி பெரிய சாக்லேட் வாங்கி தரேன். பெரிய சாக்லேட் வா. பெரிய சாக்லேட் வேணா. பெரிய சாக்லேட் என்ன சாக்லேட்? சரி வாங்கி தரேன். வா பெரிய சாக்லேட் பெரிய சாக்லேட் வேணுமா? சரி வாங்கி தரேன். வா பெரிய சாக்லேட் அப்புறம் பெரிய சாக்லேட் எல்லாம் வாங்கி தரேன். சரி வா தூக்கினு வாடி. வா எந்த சாக்லேட் வேணும்? பாத்தியா எப்படி வந்தாரு பாத்தியா? இதுக்கெல்லாம் ட்ரிக்ஸ் வேணும். நான் சாக்லேட் வாங்கி தரேன். ஆயா சின்ன சாக்லேட் வாங்கி தருவாங்கடி. மஞ்சு மிட்டாய் சாக்லேட் வாங்கி தரேன். உடனே மைண்ட மாத்துறீங்களே எப்படி? சாக்லேட் சொன்னா வேணாம். நீ உத கொடுப்ப நான். போலாமா? ஆயாக்கு பாய் சார். சாக்லேட் வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி தரோம் பெருசா. போலாம் பாய் பாய் போயிட்டு வரேன். பாய் தூத்துது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பிட்டோம். யசுதா இங்கே இருக்கிறேன்னு சொன்னாரு. அவருக்கு சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. பின்னாடி தலைவாணி போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டா. மல்லாக்க பார்த்து விட்டத்தை பாக்குறது. இதுல ஜெசிதா உனக்கு விட்டத்தை பாக்குற மாதிரி ஐடியா பண்றேன் நானு. மேல இது அப்படியே திறந்து. இப்ப வெயில் அடிக்க வேணாம். வெயில் அடிக்காது. வேணாம் கந்தப்பட்டோம். அவ ஏச்சு நின்னுட்டு வருவா. படுத்துட்டு வரட்டும்ல. மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்கணுமா? ஒரு பொண்ணு மேல திறந்து விட்டுட்டு வர்றாரு. இங்க பாருமா விட்டத்தை பாருமா. இப்ப நீ படுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ போலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறமா மாடி தோட்டத்தை எடுத்து போய் வச்சு எப்படிலாம் வந்து இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஓகே